Taste the Daily. 2026ஆம் ஆண்டு தேர்தலிலும் பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை வழங்க திமுக தயாராக உள்ளதாகவும் பொதுமக்கள் ஏமாந்துவிடக்கூடாது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்ட அதிமுக அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாக மே தின விழா பொதுக்கூட்டம் திருச்செங்கோடு தேரடி அருகே நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட அதிமுக தொழிற்சங்க செயலாளர் பழ ராமலிங்கம் தலைமை வகித்த நிலையில் நகர அதிமுக செயலாளர் அங்கமுத்து வரவேற்புரையாற்றினார். நகர அவைத்தலைவர் NPS பொன்னுசாமி முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் நாமக்கல் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி, அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் மக்களின் எதிர்ப்பை மீறி கழிவுநீர் கால்வாய், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டால் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த திட்டம் அகற்றப்பட்டு மாற்றுப்பாதையில் புதிய திட்டம் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர் மற்றும் மாவட்ட, நகர, வட்ட கழக நிர்வாகிகள் உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இப்பொழுது நாங்கள் தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இன்னும் என்னென்ன சலுகை அறிவிக்க வேண்டுமோ அதெல்லாம் அறிவிப்பார். அதற்கு நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் திரும்ப நாங்கள் இதை சொல்லி வந்து கொண்டு இருக்கின்றோம். ஏமாந்தீர்கள் என்று சொன்னால் இங்கே திருச்செங்கோட்டிலே கழிவுநீர் வந்துவிடும். அப்படியே அவர்கள் நாங்கள் போராடுகிறோம், போராடி அதற்கு மேல் அவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது. அப்படியே கொண்டு விட்டாலும் கூட அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் அந்த திட்டத்தை நிறுத்தி மாற்று திட்டமாக அது எங்க மக்களுக்கு பாதிப்பில்லாத இடத்திலே கொண்டு செல்வோம் ஒழிய மக்களுக்கு பாதிக்கப்படுகின்ற எந்த திட்டத்தையும் அரசு கொண்டு வருகின்ற திட்டத்தை நாங்கள் நிறுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியிட்டு செல்லுகின்றேன். உங்களுக்கு வாக்குறுதியாகவே கொடுக்கின்றேன். இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. இன்று சட்டம் கொலை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். தினந்தோறும் 3 கொலை 5 கொலை என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எங்கே பார்த்தால் பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு பைக்கு பதிலாக அருவாளை போட்டு செல்கின்ற அளவுக்கு இந்த கலாச்சாரம் வளர்ந்துவிட்டது என்று சொன்னால் இதையெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்து 2026 அவர்கள் சொல்கிறார்கள் திருச்செங்கோடு தொகுதியிலே நாங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி விடுவார்கள் என்று. நான் சொல்கிறேன், இருக்கின்ற 6 தொகுதியிலேயே திருச்செங்கோடு தொகுதிதான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். ஏனென்றால் இங்க இருக்கின்ற நகரமன்ற தலைவரில் இருந்து, இங்க இருக்கின்ற திமுக காரில் இருந்து அத்தனை பேரும் மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு பக்கம் சாராயம், ஒரு பக்கம் போதைப் பொருள், ஒரு பக்கம் கழிவுநீர் என்று சொல்லி அத்தனை பேரும் உங்களுக்கு வாக்களித்தவர்கள் தான் இன்று போராடி கொண்டிருக்கின்றார். கேட்டால் பின்னால் அதிமுக இருக்கிறது என்று சொல்கிறார். இதுகாரும் அதிமுக இல்லை. நீங்கள் கொண்டு வந்தால் மக்களுக்கு ஆதரவாக அதிமுக நின்று போராடும். Taste the Daily.